ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. இது ரொம்பவே ஈஸியாக முட்டை வந்துட்டு குழம்புல கரைஞ்சிடாமல் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். பொதுவாக வேக வச்சு செய்கிற முட்டை குழம்பை விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு தான் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது செய்யும்போது மசாலா வந்துட்டு அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 3 பேர்த்துக்கு செய்கிறனால தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் ஜாஸ்தி ஆள் இருந்தாச்சு அப்படின்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நமக்கு வந்துட்டு நல்லா வெந்து சட்னி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி வந்துட்டு நல்லா வெந்திருந்தது அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காவையும் இதோடு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா அந்த தேங்காய் அரைச்ச ஜாரையும் கழுவி அதில் இருக்க தண்ணியை இதோடு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம் எல்லாத்தையும் இப்போவே சரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட தேங்காய் வந்துட்டு அரைச்சி ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தேங்காய்க்கு பதிலாக ஒரே ஒரு முட்டையை எடுத்து அந்த முட்டையை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா குழம்பு வந்துட்டு ரொம்பவே சிம்மில் வச்சுட்டு அதை இதோடு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு லைட்டாக இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சனால அதில் இருக்க மசாலா இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நீங்கள் வந்துட்டு தேங்காய் ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்மில் வச்சு பண்ணுங்கள், முட்டை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா. இப்போ வந்துட்டு நம்ம முட்டை ஊற்றும்போது அந்த மஞ்சக்கரு வந்துட்டு உடஞ்சி போகக்கூடாது. புது முட்டையாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி உடையாமல் நல்லா வரும். இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேன். 5 முட்டை சேர்த்ததும் நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. கிண்டாமல் டைரெக்டாக ஒரு மூடியை வச்சுட்டு இதை ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. பாருங்கள், முட்டை அது வந்துட்டு எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா நீங்கள் இந்த முட்டையை மேலே லைட்டாக அமுத்துனீங்க அப்படின்னா அது வந்துட்டு உள்ளே போகாது. முட்டை வேகலை அப்படின்னா நீங்கள் அமுத்துனதுமே கை வந்துட்டு உள்ளே போயிடும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி
நம்ம வந்துட்டு இறக்கியாச்சு. பாருங்கள் எப்படி தனியாக வந்திருக்கு, முட்டை வந்துட்டு கரைஞ்சி போகாமல் இருக்குது அப்படின்னு. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளாரையே இந்த முட்டை குழம்பு வந்துட்டு நம்ம செஞ்சிடலாம். இது வந்துட்டு சாப்பாடு, சப்பாத்தி, அப்புறம் வந்துட்டு இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக முட்டை குழம்பு வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.